வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ப்ரியாரிட்டி 20 வகையான ப்ரியாரிட்டி அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 20 வகை என்ன என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய நண்பர்கள் பார்க்கல. ஏன்னா நிறைய பேர் புதுசாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அந்த 20 வகையான ப்ரியாரிட்டி என்ன அப்படின்றதே தெரியல. ஸோ ப்ரியாரிட்டினா ஃபஸ்ட்டு எதில் வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஸோ முதல்ல ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வேக்கன்சி போடுறப்போ தனியாகவே ப்ரியாரிட்டி அப்படின்னு போட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ப்ரியாரிட்டின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, அதில் ப்ரியாரிட்டி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அந்த ப்ரியாரிட்டி கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்படின்றது தான் இந்த 20 வகை அப்படிங்கிறது. ஸோ இது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே ஒத்து வரும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ப்ரியாரிட்டிலே இன்னொரு விஷயம் இருக்குங்க. அதாவது முதல் ப்ரியாரிட்டி, 2வது ப்ரியாரிட்டின்னு ஒன்று இருக்குது. முதல் ப்ரியாரிட்டியில் ஒரு நபர் 50 மார்க் தான் எடுக்கிறாரு. 2வது ப்ரியாரிட்டியில் ஒரு நபர் 90 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த 90 மார்க் எடுத்தவருக்கு வேலை கிடையாது. இந்த 50 மார்க் எடுத்தவருக்கு தான் வேலை. அதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதே போல் 2வது ப்ரியாரிட்டி, 3வது ப்ரியாரிட்டி. இங்கே ஒருத்தர் 90 எடுக்கிறாரு, இங்கே ஒரு 99 எடுக்கிறாரு அப்படின்னா, 99 எடுத்தவருக்கு வேலை கிடையாது. 90 எடுத்தவருக்கு தான். இது 1ஆ 2ஆ 3ஆன்னு தான் பார்ப்பாங்களே தவிர, என்ன மார்க் அப்படிங்கிறத செகண்டரியாக தான் பார்ப்பாங்க. ஒருவேளை இங்கே ஒருத்தர் 50 எடுத்திருக்காரு, இங்கே ஒருத்தர் 51 எடுத்திருக்காருன்னா, 51 எடுத்தவருக்கு தான் ஜாப் அப்படின்றது. இங்கே 52 அப்படின்னா 52 எடுத்தவருக்கு தான். ஸோ நான் 50 எடுத்திருக்கேன், இங்கே 51 ஒருத்தர் எடுத்திருக்காரு, ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, உங்களை விட அதிகமான மார்க் இன்னொருத்தர் எடுத்திருக்காரு. ஒரே ப்ரியாரிட்டியில் இன்னொருத்தர் அதிகமான மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. மார்க்கு ப்ரியாரிட்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கு பேஸ் பண்ண முடியாது. நீங்கள் எந்த வகை ப்ரியாரிட்டியில் வருவீங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுது எத்தனாவது வகை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. முதல் வகை ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டரை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கொரோனா தொற்றிலோ அல்லது இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், மகன் அல்லது மகளாக இருக்கலாம். விளக்கம்: தனியார் மற்றும் அரசால் நடத்தப்படும் அனாதை இல்லங்களில் தங்கி பயின்று வளர்ந்து வரும் தாயையும் தந்தையும் இழந்த வாரிசுதாரர்கள், அவ்வினவிலங்களிலிருந்து பெறப்படும் சான்றிதழின் அடிப்படையிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர முடியாத கிராமப்புற தாய் தந்தையற்ற நபர்கள், வருவாய் வட்டாட்சியர் மூலம் பெறப்பட்ட சான்றிதழ் அடிப்படையிலும் முன்னுரிமை பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நபர்கள் மட்டும்தான் முதல் ப்ரியாரிட்டியில் வருவாங்க. 2வது ப்ரியாரிட்டி முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படிங்கிறவங்க 2வது ப்ரியாரிட்டியில் வருவீங்க. ஸோ இந்த அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் யாராவது வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா, முதல்ல போய் அதுக்கு அப்ளை பண்ணி அதை வாங்கி வைங்க. இதில் ப்ரியாரிட்டியில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை. ஸோ அது ஆன்லைனில் ஆஃப்லைனில் எதுலேயோ ஒன்றில் ட்ரை பண்ணுங்கள், வாங்கிங்க. வாங்கி பழசு இருந்தாலும் ஓகே தான், அதுவும் செல்லுபடி ஆகும் தான். ஆஃப்லைனில் வாங்கினது இருந்தாலும் அது ஓகே தான். ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கி வைங்க. வாங்காமல் அசால்ட்டாக இருந்துட்டு ஏதாவது எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நான் வாங்கணும்னு அப்போ தேடிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வாங்கி வச்சுருங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ, நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கி வச்சிடணும். அடுத்து, தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள். இந்த வார்த்தையை முதல்ல நல்லா கவனிக்கணும். என்னென்னா, இதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வருது. தமிழக அரசு பள்ளிகளில் அப்படின்னா என்னது? தமிழக அரசு பள்ளிகளில் அப்படின்னா கவர்மெண்ட்டு ஸ்கூலு. நல்லா கவனமாக கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் சந்தேகம். இதில் எத்தனை வாட்டி நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்தாலும் கடைசி வரையும் புரியாது போல இருக்குது. தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள். புரியுதுங்களா? தமிழக அரசு பள்ளிகளில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழில் படித்த நபர்களுக்கு 3வது வகை ப்ரியாரிட்டி கொடுப்போம். தமிழ் மொழியில் பயின்ற நபர்களுக்கு கிடையாது. தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள், 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு 3வது வகை ப்ரியாரிட்டி. 4வது வகை போரில் உடல் தகுதியை இழந்த முன்னாள் இராணுவத்தினர். இதில் ஓகே, சந்தேகம் எதுவும் வராது. அடுத்து, போரில் மரணமடைந்த அல்லது உடல் தகுதியை இழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினரில் 2 நபர்கள் வரை, அதாவது ஒரு வேளை உயிர் இழந்திருக்காரு, உடல் உறுப்புகள் ஏதாவது சேதமாக இருக்குது அப்படின்னா முதல் 2 நபர்கள். நீங்கள் பாட்டு கண்டினியூவாக 10 பேர் வரையும் வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஆதரவற்ற விதவைகள் 6வது ப்ரியாரிட்டி ஆதரவற்ற விதவைகள். அடுத்து 7வது ப்ரியாரிட்டி கலப்பு திருமண தம்பதியினரில் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியின இனத்தவராக இருத்தல் வேண்டும். ஸோ இதில் கலப்பு திருமணத்துலேயும் ஒரு சில சந்தேகம். அதாவது நீங்கள் பிசியாக இருக்கேன், நான் எம்பிசியை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னா அது கலப்பு திருமணம் வராது. எம்பிசியிலேருந்து நான் பிசியை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னா அது கலப்பு திருமணம் வராது.
யாராவது ஒருத்தர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் தான் இருக்கணும். பெண்ணோ அல்லது ஆணோ யாராவது ஒருத்தர். அதாவது என்ன பொதுவாக எப்படின்னா, பிசி எம்பிசியில் இருக்கவங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏல இருக்கிற நபர்களை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா கலப்பு திருமணம் அப்படின்ற ப்ரியாரிட்டியில் வர முடியும். இல்லை என்றால் அதில் வந்து வர முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அவங்க நான் வேறு கம்யூனிட்டி, நான் வேறு கம்யூனிட்டி, பட் ஏன் எங்களுக்கு வந்து கலப்பு திருமணம் இல்லை என்ற கேள்வியும் வருது. நீங்கள் வந்து ஒரே கம்யூனிட்டி, அதாவது வேறு வேறு கம்யூனிட்டின்றதை தாண்டி இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்றது இதுதான். பிசி எம்பிசியில் வர்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் கல்யாணம் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு கலப்பு திருமணம் அப்படின்றது செல்லுபடி ஆகும். யாராவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்டுக்குங்க, எதில் வருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் கலப்பு திருமணம் செல்லுமா செல்லாதாங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கலப்பு திருமணம் வேணும் அப்படின்னு வந்து டவுட் நம்மக்கிட்டேயும் கேட்குறீங்க. அவங்க வேறு ஜாதி சார், நான் வேறு ஜாதி சார், நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் சார், பட் கலப்பு திருமணம் சர்டிஃபிகேட் ஏன் வாங்க முடியாதுன்னு கேட்குறீங்க. இதுதான் அதுக்கான விளக்கம். அடுத்து வந்து முன்னாள் இராணுவத்தினர் அல்லது அவர்களின் மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள் மற்றும் தற்போது பணியில் உள்ள இராணுவத்தினரின் மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள், இவங்களுக்கு வந்து 8வது ப்ரியாரிட்டி. அடுத்து சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தமிழ் மொழி காவலர்களின் நேரடி வாரிசுதாரர்கள், அவங்களுக்கு வந்து 9th ப்ரியாரிட்டி. பர்மா, இலங்கை, கென்யா, உகாண்டா மற்றும் தான்சானியா நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய இந்தியர்கள். ஓகே, பர்மா, இலங்கை, கென்யா, உகாண்டா, தான்சானியா நாடுகளிலிருந்து அங்கேருந்து இங்கே இந்தியா திரும்பியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அரசின் திட்டங்களுக்காக பொதுமக்களின் நிலங்கள் அரசால் கையகப்படுத்தப்பட்டிருப்பின் அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் எவரேனும் ஒருவருக்கு வழங்கப்படும். அடுத்து வந்து மாற்றுத்திறனாளிகள். மாநில அரசு பணியிலிருந்து, அதாவது இதில் இன்னொரு சந்தேகம் வருங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ப்ரியாரிட்டியும் இருக்குது, ரிசர்வேஷன்லேயும் ஒதுக்குவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பம் இருக்குது. மாற்றுத்திறனாளி அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ப்ரியாரிட்டியில் ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராக்கெட் போட்டு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பிசிக்கு ப்ரியாரிட்டியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. மாற்றுத்திறனாளி போட்டியிடலாம்னா போட்டியிடலாம். உங்களுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி இருக்குது, மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ப்ரியாரிட்டி 12வது ப்ரியாரிட்டியாக இருக்குது. ஓகேவா, நீங்கள் இதுக்குள்ள வந்து கொடுத்துக்கலாம். இதுவே இதில் ப்ரியாரிட்டின்னு போட்டு இங்கே வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு மட்டும்தான், இல்லை வேறு ஏதாவது லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அது பர்டிகுலராக உங்களுக்கு மட்டும் செல்லுபடி ஆகும். ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன்லேயும் இருக்குது, இதில் ப்ரியாரிட்டிலையும் இருக்குது. ஸோ ரெண்டையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் கன்ஃபியூஸ் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் வரும். ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னும் சந்தேகம் நிறைய வரும். ஏன்னா எதுவுமே தெரிலன்னா சந்தேகம் வராது. கொஞ்சம் தெரிஞ்சுன்னா தான் அதுக்கப்புறம் ஓ இன்னும் இருக்கா, வேறு ஏதாவது இருக்கா, இது கரெக்டாக நம்ம யோசிச்சது, நம்ம ஒரு மாதிரி யோசிப்போம். நம்ம சொல்கிறத கேட்டாவே புரியும். பட் நம்ம சொல்கிறத கேட்காம இன்னொன்று எதையாவது யோசித்தோம்னா கண்டிப்பாக சந்தேகம் வரதான் செய்யும். அநேகமாக இதுக்கப்புறம் தான் நிறைய சந்தேகம் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 13 மாநில அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டோர், அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி. மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் அல்லது அவர்களது மகன் அல்லது மகள், திருமணமாகாத மகள், தமிழ்நாடு அரசின் கீழ் வரும் விழிப்பு பணி நிறுவனம் மற்றும் சீர்திருத்த பள்ளிகளில் உள்ள இல்லவாசிகள் மற்றும் முன்னார் இல்லவாசிகள், அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி இருக்குது. இருமொழி திட்டம் செயலாக்கத்தினால் பணியிழந்த இந்தி மற்றும் இதர மொழி ஆசிரியர்கள், இருமொழி திட்டத்தினால பணியிழந்தவர்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பிராந்திய படையில் 6 மாதத்திற்கு மேல் பணிபுரிந்து பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிராந்திய படையில் பகுதி நேர பணியாளராக பணிபுரியவர்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரியாரிட்டி இருக்குது. அவசர காலத்தில் பிராந்திய படை மற்றும் துணை விமானப்படையில் சேர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக 6 மாதத்திற்கு மேல் பணிபுரிந்து பின்னர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். அடுத்து பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவன பணியாளர்கள் 1984 வரையில் குறைந்தது 1 வருட காலம் பணிபுரிந்த இளைஞர் சேவைப்படை தன்னாளர்கள், இவங்களுக்கு வந்து 20வது ப்ரியாரிட்டி அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ இந்த 20 வகை ப்ரியாரிட்டி தான் இருக்குது. இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கேட்குற மாதிரியான ப்ரியாரிட்டி ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் நிறைய நபர்கள் வந்து இது எதோ காரணமெல்லாம் சொல்லி எனக்கு ப்ரியாரிட்டி இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ இந்த 20க்கு மட்டும்தான் ப்ரியாரிட்டி அப்படின்றது தமிழ்நாடு அரசால் ஒதுக்கப்பட்டது. அதற்கு மேலே கேட்கப்படுறது எல்லாமே நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணி கேட்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த 20ல் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கேண்டிடேட்டாக போட்டிக்கிடலாம். அதை தாண்டி வேறு எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.